சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ் வீட்டிற்கு அதிமுக முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய சூழலில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் இருந்து சென்னை திரும்பிய அதிமுக எம்எல்ஏக்களுடன் இன்று இபிஎஸ் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் வெளியானதிலிருந்து ஒரு பதட்டம் என்பது தொற்றிக் கொண்டிருக்கிறது. அரசியலில் அதிரடி திருப்பங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்ட வண்ணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில், பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியான ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஏனென்றால் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்பாராத ஒரு முடிவே கிடைத்திருக்கிறது. 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், புதிய அரசு அமைந்தாலும் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறார். அவர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வளர்மதி உள்ளிட்டோரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். ராஜேஷ், தற்பொழுது வரை அதிமுக தரப்புல 47 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில இன்னமும் தொடர்ச்சியாக அதிமுக தரப்புல களம் தங்களுக்கே சாதகமாக இருக்கிறது, ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன வியூகம் வகுத்திருக்காங்க இப்பொழுது வரை? அது குறித்து தகவல் எதனும் வெளியே இருக்கா? அருணேஷ், குறிப்பாக நேற்றைய தினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறிப்பாக அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைப்பது என்று உறுதி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கு எங்களை ஆதரவு அளிக்க சொன்னார்கள், நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டின்படி அதிமுகவை ஆட்சி அமைக்க வைத்து வெளியிலிருந்து திமுக ஆதரவு அளிப்பதாக சில தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு 116 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே அளவிற்கான 116 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த தேர்தல் களம், அதாவது தமிழக அரசியல் களம் அமைய இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவுதான் யார் அடுத்தது ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது குறித்து அந்த முடிவுகள் நமக்கு தெரியப்படும். அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவிற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நேற்று தினத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நல்லதே நடக்கும், நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமையும் என்பதெல்லாம் தெரிவித்திருந்ததை நாம் பார்க்க வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.